கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த நாடு தழுவிய மாணவர் போராட்டங்களின் விளைவாக வங்கதேசத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேல் அதிகாரத்தில் இருந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அரசு கவிழ்க்கப்பட்டது. இதையடுத்து இந்தியாவில் தஞ்சமடைந்த ஷேக் ஹசீனாவை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்த முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அவர் மீதான வழக்குகளை விரைவாக நடத்தியது. நீதிமன்றமும் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை வழங்கியது. இதற்கிடையே அரசியல் சூழல் காரணமாக வெளிநாட்டில் வசித்து வரும் ஷேக் ஹசீனாவின் மகனான சஜிப் வாசித் ஜாய் தொடர்ச்சியாக தனது அரசியல் கருத்துக்களை காணொலி வாயிலாக தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் தெற்காசிய வெளிநாட்டு செய்தியாளர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் ஷேக் ஹசீனா காணொலி வாயிலாக உரையாற்றியுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தை மூலம் நெருக்கடியை தீர்க்க தனது அரசு பலமுறை முயற்சித்ததாக தெரிவித்த ஷேக் ஹசீனா, நாட்டின் ஸ்திரத்தன்மையை குலைக்க திட்டமிட்ட அரசியல் அமைப்புகள் இடஒதுக்கீடு தொடர்பான மாணவர் போராட்டத்தை அரசுக்கு எதிரான போராட்டமாக மாற்றி ஆட்சியை கவிழ்த்தன என்று கூறியுள்ளார். மேலும் யூனிஸ் நிர்வாகம் பதவியேற்றதும் செய்த முதல் காரியங்களில் ஒன்று இழப்பீட்டு மசோதா என்ற அவசர சட்டத்தை நிறைவேற்றியதுதான் என்றும் அது போராட்டக்காரர்கள் அனைவருக்கும் முழுமையான சட்ட பாதுகாப்பை அளித்தது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சஜிப் வாசித் ஜாய் இந்தியாவுக்கு இன்னொரு பாகிஸ்தானாக வங்கதேசம் உருவெடுத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வங்கதேசத்தில் நடந்த மாணவர் போராட்டங்களில் பலியானவர்களின் எண்ணிக்கை குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளார். 1400 பேர் உயிரிழந்துள்ளதாக ஐநா சபை தெரிவித்துள்ள நிலையில் அப்போதைய வங்கதேச இடைக்கால அரசு அந்த எண்ணிக்கை 800க்கும் சற்று அதிகம் என கூறியிருந்ததாகவும் கூடுதலாக 600 பேர்களின் பெயர்களை ஐநா எங்கிருந்து பெற்றது, அவர்கள் யார் என்று சஜிப் வாசித் ஜாய் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அவாமி லீக் கட்சியும் அக்கட்சியின் வழக்கறிஞர்களும் தொடர்ந்து பல முறை ஐநா சபைக்கு கடிதம் எழுதியும் இதுவரை பதில் வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கிழக்கு எல்லையில் வங்கதேசம் மற்றொரு பாகிஸ்தானாக உருவாகி வருவதாக கூறியுள்ள சஜிப் வாசித் ஜாய், வங்கதேசத்தில் பாகிஸ்தானின் ISI வெளிப்படையாக செயல்படுவதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கடந்த நவம்பரில் சஜிப் வாசித் ஜாய் பேசிய ஒரு காணொலியில் லஷ்கர்-இ-தொய்பா போன்ற இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் வங்கதேசத்தில் சுதந்திரமாக செயல்படுவதாகவும் அதன் உள்ளூர் கிளைக்கும் டெல்லியில் உள்ள பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் வங்கதேசத்தில் நடந்த மாணவர் போராட்டங்களிலும் ISI ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் ஊடுருவியதாகவும் கூறி அதற்கான வீடியோ ஆதாரத்தையும் வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் உட்பட அவாமி லீக் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் பல்லாயிரக்கணக்கில் விசாரணை முறையான சட்ட நடைமுறை ஏதும் இன்றி ஜாமீன் வழங்கப்படாமல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பலர் சிறையில் உயிரிழந்துள்ளதாகவும் ஜாய் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையே ஊடகங்களுடன் காணொலி வாயிலாக உரையாடும் ஷேக் ஹசீனா திட்டத்துக்கும் மத்திய அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறியுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், அந்த நிகழ்வில் முன்வைக்கப்படக்கூடிய கருத்துக்கள் எதையும் மத்திய அரசு ஆதரிக்கவும் இல்லை என்று விளக்கமளித்துள்ளார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.